நோக்கி ஊக்கமும் உற்சாகங்களை தந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களை உங்கள் அத்தனைவர்களுக்கும் நாங்கள் அடுத்தபடி நாடகத்தில் தாளங்கட்டம், வேளங்கட்டம், இசைக்குட்டம், சொல்குட்டம், பொருள்குட்டம், கொட்டாதி குட்டங்கள் காணலாம். குட்டம் என்பதை நீக்கி குணமோத கைகண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தாங்களுடைய சொந்த பிள்ளைகள் ஏதேனும் தவறு செய்தால் எப்படி பொறுமையோடு மன்னிப்புகளும் அதே போல் என்னையும் என்னை சார்ந்த நடிகர்களை மன்னித்து காலை கதிரை ஒதுக்கி வரை இந்த நாடகத்தை கண்டுகளித்தால் உங்கள் செவிகளுக்கு கலைவிருந்தருக்க கடமைப்படுகிறார் சொல்லிக்கொண்டு இதை நான் அறிவிப்பு முடி செய்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது அனுதினம் வாங்கக்கூடிய அந்த முத்துமலை வணங்கிவிட்டு என்னுடைய கதை துவக்கம். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் விட்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பலைக்காரி ஒரு உடுக்கையிலே மகிழ்விரட்டும் முத்தமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் விட்ட குங்குமக்காரி
வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் கூட செல்வத்தில் 16 செல்வம் என்பார்கள். 16 செல்வத்திலே 15 செல்வத்தை கொடுத்து இறைவன் ஒரே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லை. யாருக்கு என்ன பாவங்கள் செய்தோம்? பிள்ளை என்று கேட்ட இல்லை என்று வந்தவர், பிள்ளைக்கு வாழ் என்று கேட்டு வந்தவருக்கு கல்லிப்பலை கொடுத்தமா, பிச்சை என்று வந்தவர் பின்பக சொன்னேன், அண்ணன் மட்டும் வந்தவருக்கு இல்லை என்று சொன்னேனா? யாருக்கு என்ன பாவங்களை செய்து எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு ஒரே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க மறுத்து விட்டார். ஐயா, கொடுக்க மறுத்து விட்டார். என்ன செய்வேன்? கல்லை கண்டாலும் கடவுளாக வருகி வருகிறேனே, எனக்கு அப்பேற்பட்ட நிலைமை. அப்படி என்னுடைய நாட்டு மக்கள் அனைவருமே முன்னால் கண்டால் இகழ்வதும் என பின்னால் கண்டால் புகழாக பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படி பேசினார்கள் என்றால், பிள்ளை இல்ல பாவி என்று பெரும்பாலை மக்கள் எல்லாம் மாபாவி என்று என்னுடைய நாட்டு மக்கள் அனைவருமே மிக கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தைகளுடைய மனைவி அன்னத்திரேசி கேட்டவுடனே, மன்னா, இந்த மனித இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்பதற்காக இந்த மன்னர்களை வாழ்வதை விட இரண்டே போயிருக்கலாம் என்று சொல்லிவிட்டது. அதுக்கு நான் தெரிவித்தேன், கலங்க வேண்டாம் கண்ணே, நமக்கென்ற காலம் வரை வரும் வரை கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஆறுதல் தெரிவித்தேன். அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய ஆயுள் விட்டு அஜயமாக தெரிவித்தார்கள், மன்னா, அனைத்தினமும் அனைத்து தெய்வங்களை வழங்கி வருகிறீர்கள் அல்லவா? இருந்தாலும் கூட நம்முடைய குழந்தைகளுடைய சிறந்தர் அகலாக பெருமை வழங்கி வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை செல்வம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அதற்காக அந்த ஸ்ரீரங்கர் ரங்கநாத பெருமாளை எப்படி வணங்கினோம் என்றால்,
வந்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே ஆகாயத்து மறக்கமாக ஒரு எலுமிச்சங்கனியாகப்பட்டது என்னுடைய யாகசரியில விழுந்தது. அந்த எலுமிச்சங்கனியை பார்த்த உடனே இது நன்மைக்காக விழுந்ததா தீமைக்காக விழுந்தது என்று தெரியவில்லை. அப்பொழுது 1000 விட்டு ஐயமர்கள் ஓடி ஓடி வந்து சொன்னார்கள், மன்னா நம்முடைய யாகசாலையிலே யாக வழக்கம் பொழுது அந்த ஆகாய வழக்கமாக வந்து விழுந்தது இந்த எலுமிச்சங்கனி. ஆகினால் இது ஒரு தெய்வ கனியாகத்தான் இருக்கும். இந்த கனியை தாங்களும் தன்னுடைய மனைவியும் உன்னால் 10 மாதம் இருந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்று சொன்னார்கள். அந்த தெய்வத்தை பிரகாரம் அந்த எலுமிச்சங்கனியை 2ஆக எடுத்து 4 மனைவியை உண்ட பிறகு எங்களுக்கு 10 மாதம் கழித்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பொழுது பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தது அல்லாமல் என்னுடைய அரண்மனை ஜோசியரை விளைவித்து அன்னவள் இவர்களை எப்படி இருக்கும் என்பதற்காக கணித்து பார்த்தோம். அன்னவளுக்கு என்ன பெயர் வைத்தோம் என்றால் ஆரிய குலத்தில் பிறந்ததினால் ஆரிய வேண்டும், மாலசித்து பிறந்ததினால் ஆரிய மகா என்று பெயரமைத்து வைத்தோம். பின்னர் அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய மகளாகப்பட்டவள் வருங்காலத்தில் எப்படி இருப்பாள் என்பதற்காக என்னுடைய அரண்மனை ஜோசியரை விளைவித்து அன்னவர் ஜாதகத்தை கழித்து பார்க்கும் பொழுது ஜோசியர் தெரிவித்தால், மன்னா உன்னுடைய மகள் வருங்காலத்திலே செல்வத்தை பெற்று சிறப்பாக வாழ்வாள். இருந்தாலும் கூட 16 வயது ஆனவுடனே யாரோ ஒரு தேவகுமாரன் சிறுவனுக்கு சென்று விடுவார் என்று சொன்னார். ஆச்சரியம் இருக்கிறது. 16 வயது ஆனவுடனே ஏதோ ஒரு தேவகுமாரன் சிறுவனுக்கு செல்வதா? வரமாக மகிழ்ந்த பெற்ற குழந்தை சிறுவனுக்கு செல்வதா? மாற்றான் சிறையெடுக்க கூடாது என்பதற்காக என்னுடைய ஆரியமலுக்காக ஊருக்கு அப்பால் எப்பேற்பட்ட கோட்டைகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கோம் என்றால் கல்கோட்டையா கல்கோட்டையா அது மட்டுமா என்னுடைய ஆரியமலுக்கு எப்பேற்பட்ட காவல் வைத்திருக்கிறோம் என்றால் கருமுடைய காவலிலே காவலிலே அநேக வேர்களை காவலாக வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட எனக்கு வரமாக வரவென்று பெற்ற குழந்தையை மாற்றான் சிறையெடுப்பதா மாற்றான் சிறையெடுக்க கூடாது என்பதற்காக இப்பேற்பட்ட காவலாளிகள் வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றால் அப்பா பட்டி சுப்ப பட்டி அது மட்டுமில்லை என்னுடைய அருமை மாப்பிள்ளை சிறந்த உலகக்கு அனைவரும் சென்று என்னுடைய ஆரமலை கோட்டைக்கு சென்று ஆரியமலை 10 மணி வழக்கம். ஆகினால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்னுடைய ஆரியமலை கோட்டையை தேடி செல்ல வேண்டும். அதற்காக அழைக்கிறேன் இப்பொழுது அவங்களை. அப்பா பட்டி சுப்ப பட்டி
வரவில்லை என்றால் ஆண்டவர் கோவித்துக் கொள்வார். ஆகையினாலே ஸ்ரீரங்கத்து மாப்பிள்ளையே மாப்பிள்ளையே நீலா சிங்கமணி வரமையா சட்டனுடைய அரசு மண்டபத்தில் அமர்கிறார். சென்று வருகிறேன். அப்பப்பட்டு சுப்பாப்பட்டு எல்லாம் பேச இருக்கணுங்களா? இப்ப நாடகக்காரர்கள் ஒரு 10 டீ கொண்டு வந்து கொடுங்க. எங்க முக்கியஸ்தர் ஐயா எங்க இருந்தாலும் 10 டீ வந்துச்சா? தெரியாம கேட்டு சொல்லாக சொல்லிட்டு இருக்கட்டு. அதுல பாருங்க, நாங்களாம் 1000 பேர் ஐயவார்கள். அப்படியா? எங்களுக்கு கொடுத்தா நாங்க குடிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்களும் குடிக்க கூடாது போய், நீங்க குடிக்க கூடாது. ஏன்னா ஆரோட்டுக்காருக்கு எல்லாம் இருக்குது, பிரஷர் இருக்குது, வெள்ளக்காரருக்கு சுகர் இருக்குது, சக்கரை கொஞ்சம் அதிகமா கொடுங்க குடிக்கட்டும். அதெல்லாம் விட்டு போய் யாரு தெரியுமா? நாங்களாம் 1000 வீட்டு ஐயர்மார்கள். 1000 வீட்டு ஐயர்மார்கள் வாழ்ந்தோறும் ஒன்று கூடி நாங்களாம் வர காலம் இல்ல. எங்க ஆரிப்பூர் மகாராஜாவுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் ஆண்டவர் கிருபையால் வெகு நாட்களுக்கு பிறகு குழந்தை வந்தது. சரி.